எல்லோருக்கும் வணக்கம். விடுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். மத்தேயு 28:18-19 வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். இயேசுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது என்பதை இந்த வசனங்களை வந்து விளக்கு பாருங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த வார்த்தைகளை எப்படி சொல்றாரு? ஒரு அதிகாரத்தோட சீஷர்களுக்கு சொல்றாரு பாருங்க. இது வந்து ஒரு சஜஷன் கிடையாது, இது வந்து ஒரு கமெண்ட். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவர். அவர் வந்து யாரை எதுக்கு எப்போ அனுப்புகிறாரோ தன்னுடைய காரியங்களை செய்ய அனுப்புகிறார். அது வந்து ஒரு கமாண்டாக அதை செய்கிறார். அதிகாரம் பாருங்க, சில ஆட்கள் கையில் கிடைச்சதுன்னா அவங்க வந்து உலகத்துக்கே பெரிய டேஞ்சரஸ் ஆயிடுவாங்க. ஆனால் இயேசுவிൻ്റെ கையில் அதிகாரம் இருக்கும்போது அது வந்து ஆசீர்வாதமாக அமையும். அவர் எது சரியோ அதை செய்வார், எது நல்லதோ அதை செய்வார், எது மனுஷனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதோ அதை அவர் செய்வார். ஸ்பர்ஜன் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் இந்த இயேசுடைய அதிகாரத்தை பற்றி பேசும்போது எப்படி சொல்றாரு? We believe in this power and we rest in it. நாங்கள் இயேசுடைய அதிகாரத்தை நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் அதிலே நிலைத்திருக்கிறோம். We do not seek any other power. எங்களுக்கு வேறு ஒரு அதிகாரம் தேவையில்லை. We defy every other power. வேறு எந்த அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிய மறுக்கிறோம். We know our powerlessness will not hinder the progress of his kingdom. தனிப்பட்ட விதத்தில் எங்களுடைய பவர்லெஸ்னஸ், அதாவது எங்களுடைய அதிகாரமின்மை தேவனுடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்கு எந்த விதத்திலும் பாதிப்பாக அமையாது. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. இயேசு பாருங்க, பிதாவுக்கு சமமாக இருப்பவர். இயேசுவுக்கு தான் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். மேனேஜ்மெண்ட்டில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. இயேசு என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த அதிகாரத்தை என்ன பண்ணுறாரு? டெலிகேட் பண்ணுறாரு. டெலிகேட்னு என்ன சொல்கிறது? கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு மேல் அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தை அவர்கள் செய்யும்படி, ஏன்னா அவர் செய்ய மாட்டார், ஏன்னா அவருக்கு வேறு வேலை இருக்குது, அந்த அதிகாரத்தை என்ன பண்ணுறாரு? இந்த சீஷர்களுக்கு கொடுக்கிறார். காரியங்களை செய்யும்படி அவர்களுக்கு கட்டளை இடுகிறார். அதான் சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். இயேசு பாருங்க, 40 நாள் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் வந்து 40 நாள் இந்த பூமியில் இருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். 40 நாள் உயிரோட எல்லாருடையும் பேசி பழகி அவர்கள்ட்ட சில காரியங்களை சொல்லி அவர்களுடைய மனக்கண்களை திறந்து வேத வசனங்களை விளக்கி காட்டி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் தரிசனமானார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு தரிசனமாகி இதெல்லாம் செய்கிறார். 40 நாள் இந்த பூமியில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு? இருக்கிறாரு. இருந்த பிறகு போகும்போது பரத்துக்கு ஏறி பிதாவுடைய வலது பரிசத்தில் உட்கார போகும்போதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? நீங்கள் புறப்பட்டு போய் இந்த அதிகாரத்தினால் நல்லத்தையும் செய்யுங்க அப்படின்றார். அப்படிதான் அந்த 11 சீஷர்களும் இயேசுடைய அதிகாரத்தை கொண்டு சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் அறிவித்தார்கள். இதே இயேசுடைய அதிகாரம் தான் நம்மையும் அனுப்புகிறது. அவருடைய எந்த அதிகாரம் தான் நம்ம எம்பவர் பண்ணுகிறது, நம்மை பலனடைய செய்கிறது. இந்த அதிகாரத்தை கொண்டுதான் நாம் காரியங்களை செய்கிறோம். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கர்த்தாவே உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நீர் நல்லவர். உம்முடைய கையில் அதிகாரம் இருக்கும்போது அது ஆண்டவரை நல்லவற்றுக்காக நீர் பயன்படுத்துவீர், மனுஷனுடைய நல்வாழ்வுக்காக நீர் பயன்படுத்துவீர். கர்த்தாவே, ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்று உடைய வார்த்தை சொல்லியிருக்கிறதே கர்த்தாவே.
தேங்க்யூ லார்ட். நாங்கள் இந்த அதிகாரத்தினாலே புறப்பட்டு போக உதவி செய்யும், இந்த அதிகாரத்தினாலே காரியங்களை செய்ய உதவி செய்யும் கர்த்தாவே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.